वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्. उपदेश सहस्र प्रकरणं पद्यभागत्तव अञ्जावद् खण्डं मूत्राशङ्को यदोदङ्कः नाग्रहीतमृतं यथा कर्म नाश भयाज्जातो अन्त ஆத்மஞானகிரஹஸ்ததா. இது மனுஷாளுக்கு வாழ்க்கையில வேதாந்தத்தை வாசித்துக் கொண்டிருந்த போதிலும் அவளுக்கு அனுபவம் வராததுக்கு என்ன காரணம்? இது சாதாரணமாக வேதாந்தம் வாசிக்கிறோம், மற்ற எல்லா சாஸ்திரமும் வாசிச்சா புரியுது, கணக்காகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் எதாகட்டும் வாசிச்சா புரியுது. ஆனா ஆத்ம ஜானம் மட்டும் வாசிச்சு கேட்டு எல்லாம் பண்ணினாலும் அது அனுபவத்துக்கு வரமாட்டேங்குது. இந்த அனுபவத்துக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த சந்தேகம் ரொம்ப பேருக்கு இருக்கு. ஆனா அந்த சந்தேகத்தை நேரா எங்கேயும் உபனிஷத்துல சொல்லல, சூத்திரத்தையும் சொல்லல. அதுக்கு நமக்கு சந்தேகம் வந்து அது போக்கடிக்கணும். இது போல ஒரு சந்தேகங்களை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் பிரகரணங்கள். சாதாரணமா என்ன நினைப்பா, பிரகரணங்கள் வேண்டியது இல்லையே, பிரம்மசூத்திர பாஷ்யம் வாசிச்சாலே போருமே, பாஷ்யம் வாசிச்சா விஷயம் புரியுது. ஆனா அது நம்ம அனுபவத்துக்கு வரணுமே, அந்த அனுபவத்துக்கு வரத்துக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய தெரிஞ்சுக்கணும். இதுல அனுபவத்துக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நன்னா தான் சொல்லிட்டு இருக்கேன், நன்னா கேட்டு இருக்கோம், நன்னா புரிகிறது, ஒரு சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் நம்ம அனுபவத்துக்கு மட்டும் வரமாட்டேங்கிறது. வேதாந்தம் அப்படி சொல்றதுன்னு நினைக்கிறோமே தவிர இது நம்ம அனுபவத்துக்கு ஏன் வரல அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு. இத தீர்மானம் பண்றதுக்காக ஒரு பிரகரணம். இது உபதேச சாஸ்திரம்னு என்ன அர்த்தம்? 1000 உபதேசங்கள் இருக்கும் இதுல. அது மாதிரி இது போல ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் நமக்கு ஏன் வாழ்க்கையில வேதாந்தமானது புரிய மாட்டேங்கிறது, அதுல சொல்லும்படி நாம் ஏன் நடந்து கொள்ள முடியலை அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்துக்குத்தான் முதல்ல சொல்றார், அப்ப உங்க மனசு கிளீனா இருக்குமையானால், ஒரு விதமான தோஷமும் இல்லாம இருக்குமையானால் சொன்னதுமே புரிஞ்சுவிடும். ஆனா உங்க மனசுல பிரதிபட்ச பாவனைகள் நிறைய பண்ணி வச்சிருக்கு. இது எப்படியோ அதுக்கு மாறாகதான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கு. அந்த எண்ணங்கள் வலுத்து இருக்கிறதுனால வேதாந்தம் நமக்கு சொன்னாலும் அது புரிய மாட்டேங்கிறது. அதுக்கு சமாதானம். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது சமாதானம் கீழே சொன்ன தேகாத்ம ஞானவத் ஞானம் தேகாத்ம பிரகம்பரம் அப்படின்னு கீழே சொல்லியாச்சு. இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் எவ்வளவு வலுத்து இருக்கோ அதே போலயே சரீரம் நான் இல்லை, சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாக ஸ்வயம் ஜோதி ஸ்வரூபமாக ஆத்மா இருக்கு அப்படின்னு எப்ப நிச்சயம் வருமோ, அந்த நிச்சயம் எப்படி நானே சரீரம் அப்படின்னு சரீரத்தினுடைய செயல்கள் எல்லாம் நான் எப்ப சொல்றேனோ அதுக்கு சமானமாயிருக்குமையால் இது போயிடும். ஆகையால் இதுக்கு காரணம் என்ன? வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான பிரதிபத்தியை விட லௌகிக காரியங்கள்ல பிரதிபத்தி ஜாஸ்தியா இருக்கு. சாதாரணமா நீங்களே பாருங்க, காலம்பரை எழுந்து ஆத்மா வேற சரீரம் வேற நினைக்கிறோமா? இல்ல. ஏன் நினைக்கல? அது பிரயோஜனம் இல்லை. சும்மா சாதாரணமா அதை பத்தி ஏன் வரலன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதை வரவழைச்சுக்கணும். ஆனா ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சரீரமா ஆத்மா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுட்டு அதுலயே நடந்துட்டு இருக்கோம். காஃபி சாப்பிடணும், ஸ்நானம் பண்ணணும், பஜன் நாம் பண்ணணும், ஸ்தோத்திரங்களை படிக்கணும், இப்படிதான் போறதே தவிர நம்ம இதனால நமக்கு சரீரத்துக்கு சௌக்கியம் வரணும், பணம் வரணும், புகழ் வரணும் இப்படி நினைக்கிறீங்களே தவிர ஆத்மஸ்வரூபமா நான் இருக்கேங்கிற நினைப்பு வரமாட்டேங்க. அதற்காகத்தான் இப்ப அதை பத்தி சொல்ற. இது எப்பவுமே ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா ஒரு இன்சிடென்ட வச்சு சொன்னா அது ரொம்ப நன்னா இருக்கும், மனசுல பதியும். ஆகதான் முதல்ல ஒரு நடந்ததான ஒரு சம்பவத்தை சொல்றார். மூத்திராசங்கோ யதோதங்க நாக்ரஹீதமிருதம் யதா கர்மநாத பயாஜ்யந்தோ ஆத்ம ஜான அக்ரஹஸ்ததா. ஆத்ம ஜானம் சொன்னாலும் அது அவன் பிடிக்க மாட்டேங்கிறது. ஏன்? புதங்கர்னு ஒருத்தர் இருந்தார்.
ஒரு மகர்ஷி. அந்த மகர்ஷி மகாவிஷ்ணுவை ரொம்ப நாள் தியானம் பண்ணி தபஸ் பண்ணினார் மகாவிஷ்ணுவை குறித்து. அந்த மகாவிஷ்ணு பிரத்யட்சமானார். பிரத்யட்சம் ஆன பிறகு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு அமிர்தம் வேணும்னு கேட்டார். ஏன்னா அமிர்தம் சாப்பிட்டோமே ஆனால் அதுக்கப்புறம் மரணமும் இல்லை, கிழத்தனமும் இல்லை. மரணம் இல்லை சார், நான் கிழத்தனம் மட்டும் ஒரு 150 வயசு நீங்க இருக்க அனுபவிக்கணும்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டம். அதோட மரணமே பரவாயில்லை. இந்த கிழத்தனமும் கிடையாது, மரணமும் கிடையாது. ஆகையால் அப்படிப்பட்டதான அமுதம் வேணும்னு கேட்டு சொர்க்கலோகத்துல இருக்க நான் கொடுக்க சொல்றேன் அப்படின்னு வரத்தை கொடுத்தார். கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சொர்க்கலோகத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான இந்திரனை சொல்லி இந்த அமிர்தத்தை ஒரு பானை நிறைய கொண்டு போய் அவருக்கு கொடுங்க உதங்கனுக்கு அப்படின்னார். மகாவிஷ்ணு சொன்ன வார்த்தையை கேட்டுதானே ஆகணும் இந்திரன். ஏன்னா இவரை விட ரொம்ப பெரியவரோ இல்லையோ, எப்பப்ப ராட்சசாவுடைய பயம் வருதோ அப்பப்ப இந்திரன் மகாவிஷ்ணுவிட்ட தான் போறார். அவர் தான் பல வேஷங்களை போட்டுண்டு பல அவதாரங்களை எடுத்துக்கொண்டு பலவிதமாக அரக்கர்கள்லாம் கொண்டு இருக்கார். ஆகையால் நமக்கு ப்ராப்ளம் வந்தாலே காப்பாற்றுறவர் மகாவிஷ்ணு நம்மளை விட ரொம்ப உயர்ந்தவர். அவர் சொன்னதான காரியத்தை நம்ம பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். ஆனா இவருடைய மனசுல என்னடா அமிர்தத்தை கொடுக்கப்படாது. ஏன் கொடுக்கப்படாதுன்னு, இந்த ஊர்ல இருக்கிற மனுஷாலெல்லாம் அவளுக்கு மனுஷியாள் மர்த்தியாள்னு பேர். மர்த்தியாள்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிராணனை விடுறவான்னு அர்த்தம். இன்னைக்கோ ஒரு நாள் பிறந்திருக்கா, ஒரு நாள் போய்தான் ஆகணும். அந்த போகிறதான கொஞ்சம் டிலே பண்றதுக்காக ட்ரை பண்றாளே தவிர கம்ப்ளீட்டா போக முடியாது. அப்படி ஆயிடுச்சுன்னா தேவதைகளா, தேவதைகளுக்கு தான் அவ மர்த்தியாள் இல்லை. ஆகையால் இந்த லோகத்துல இருக்கிறவர்களுக்கு பிராணன் விட்டுதான் ஆகணும், மரணம் வந்துதான் ஆகணும். அது வேண்டாம்னு இவர் சொன்னா அது ரூலுக்கு சரியில்லை. மகாவிஷ்ணுவை கொடுத்துருங்கோ அப்படின்ட்டார். இப்ப என்ன பண்றது? தம்மேலையும் தப்பு இருக்கக்கூடாது, நான் கொடுத்தா போல ஆகணும். அவனும் அதை சாப்பிடக்கூடாது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ராஜதந்திரங்கள். நம்ம மேல தப்பு இருக்காம நம்ம கொடுத்துடணும். ஆனா எண்டில் வரப்ப அவ அதை எடுத்துக்கொள்ள முடியாதா இருக்கணும் அப்படின்ட்டு என்ன பிளான் பண்ணினாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு ரொம்ப போரா இருக்கக்கூடியதான வியக்தி எப்படியோ அப்படி வேஷத்தை போட்டுட்டார். இடுப்புல பெல்ட்டை கட்டிட்டார். அந்த குடம் நிறைய அமிர்தத்தை எடுத்துட்டு அதை என்ன பண்ணார், அப்படியே தொங்க போட்டு அப்படியே வர வந்து உதங்கன் கிட்ட கேட்டார். உதங்கன் பார்த்தார். யார் நீங்க? உங்களுக்கு மகாவிஷ்ணு இதை கொடுக்க சொல்லி வந்திருக்கார். யார் நான் சொல்லல, அவர் என்ன சொன்னா தெரிஞ்சு போயிடும். ஆகையால் வேஷத்துல வந்திருக்கார். இதை வந்து மகாவிஷ்ணு உங்களுக்கு இதை கொடுக்க சொல்லியிருக்கார், அதனால்தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னார். ஆனா இந்த உதங்கன் பார்த்தான். பார்த்துட்டு இது அமுதம் இல்லையேன்னு நினைச்சு விட்டான். காரணம் என்ன தெரியுமோ, அந்த குடத்தை 2 பக்கத்திலையும் இடுப்புல கட்டிண்டு கீழே தொங்கரா போல வச்சுட்டு இருக்கார். இதை பார்த்ததுமே என்ன ஆச்சுன்னு, அவர் வந்து மூத்திரத்தை தான் கொண்டு வந்திருக்காரே தவிர அமிர்தத்தை கொண்டு வரலைன்னு நினைச்சு விட்டார். ஏன்னா அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கவர். அதை பார்த்தா நம்ம அமுதம் கேட்டோம், இவன் யாரோ நம்மளை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான், இதை கொடுத்துட்டு வரணும். ஆனா நிச்சயமா அமுதம் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கார். இப்படி அமுதம்னா இப்படி எடுத்துக்க மாட்டா. அதுக்கு என்ன மரியாதை தெரியுமோ, நான் தலைக்கு மேல வச்சுண்டு அது ரொம்ப பத்திரமாக ஒன்னும் விடாம அது வரணும்னு சொல்லியிருக்கேன். இவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைச்சுண்டு இது அமுதம் இல்லைன்னு எனக்கு வேண்டான்னு அனுப்பிச்சு விட்டார். இந்திரன் சந்தோஷமா சொர்க்கலோகத்துக்கு போயிட்டான். இப்ப மகாவிஷ்ணு சொன்னதை நடந்துட்டாரா இல்லையா? சொன்னபடி நடந்துட்டார். ஆனா தனக்கு இஷ்டமாக அவ அமிர்தத்தை சாப்பிடப்படாதுங்கிற விஷயம் நடந்ததா? அதுவும் நடந்தது. இப்படி நடந்தது. இப்ப அமிர்தத்தை தரேன்னு சொன்ன போதிலும், அமிர்தம் வரும் தெரிஞ்ச போதிலும், அந்த வேஷத்தை பார்த்து அவர் கட்டிட்டு இருக்கக்கூடியதான அந்த குடத்தை பார்த்துட்டு இது அமுதம் இல்லை, இவர் மூத்திரத்தை தான் கொடுக்கிறார் எனக்கூடியதான எண்ணத்துல எனக்கு வேண்டான்னு அனுப்பிச்சுட்டார். இந்த கதை என்ன இருக்கு? ஒன்னும் கதையும் நன்னா இல்லை கேட்கறதுக்கு. ஆனா அதே சந்தர்ப்பத்தில் இந்த கதை வந்து பிரகிருத்தமா என்னமா உபயோகப்படுறதுன்னு, குருவானவர் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணினாலும் அதை எடுத்து வேதாந்தங்களை சொன்னாலும் நமக்கு அது வசதி இல்லை, நம்ம சரீரம் தான் வசதியும் நினைச்சுட்டு அதை விட்டு இருக்கோம். விவகாரம் என்னாச்சு, ஆத்மாவே சொல்லிட்டு இருந்தாலும் அமிர்தமா இருக்கக்கூடியதான ஆத்மாவைத்தான் பலதர மறுபடியும் மறுபடியும் சொல்லி கொண்டிருந்தாலும் அந்த குருவானவர் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான பற்றுதல்கள்,
இதை நினைச்சுட்டா இது அமிர்தம் இல்லை, இது வேதாந்தமாக நிஜமாக நமக்கு உபயோகப்பட போறதில்லை அப்படிங்கிற பிரதிபட்ச பாவனை மனுஷாளுக்கு இருக்கு. அதனால தான் புரிய மாட்டேங்குது. அனுபவம் வராம இருக்க காரணம் என்ன? பகவான் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. வேதாந்தம் நன்னா சொல்லிட்டு இருக்கார். அத பலதரமா கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேதாந்தத்தை கேட்கணுமே ஆனால் புண்ணியம் இருக்கணும். புண்ணியம் இருந்தா தான் கேட்க முடியும். அதே போல அந்த வேதாந்தத்தை கேட்ட பிறகு புண்ணியமும் நமக்கு வருது. என்ன சார் புண்ணியம் பாப்போம் எல்லாம் போகணும் தானே? அது போகணும். ஆனா ஒவ்வொரு நாளும் வேதாந்தத்தை கேட்கும் பொழுது 80 கிருஷ்ண சாந்திராயணம் பண்ணினா என்ன பலம் இருக்கோ அந்த பலம் இருக்கு. நாதம் தேன சமஸ்த தீர்த்ததலிலை. இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடியதான எத்தனை கஷேத்திரங்கள் இருக்கோ, எத்தனை தீர்த்தங்கள் இருக்கோ, அங்கெல்லாம் ஸ்நானம் பண்ணினான்னு எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம். ஒரு நாள் வேதாந்தத்தை கேட்டோமேயானால், வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது மனசு ஒரு இடத்துல தங்கி நிற்குமேயானால் அவ்வளவு புண்ணியம். ஒரு செகண்ட் நின்ன போறோம்னு எஸ்ய க்ஷணமாத்திரம் நிச்சயதே. ஒரு க்ஷணமாத்திரமானது நம்ம மனசு அந்த ஆத்மாவை நிற்குமேயானால் இவ்வளவு புண்ணியம் வருது. அந்த புண்ணியமானது அதிகரிச்சு அதிகரிச்சு ஒரு நாளைக்கு என்ன ஆறுது? இந்த ஞானம் வருது. ஞானம் வந்ததுமே சொல்லிட்டேன் நேற்று, ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா. இந்த ஞானாக்னிங்கிறது எல்லாவற்றையும் எரிச்சு விடுறது. பிராரப்த கர்மா மட்டும் இருக்கு, இது அனுபவிச்சு தரும். ஆகையால் இப்படிப்பட்டது ஞானம் வர்றதுக்கு சகாயம் பண்றது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா வேதாந்த ஏதோ புண்ணியத்தை கேட்டுட்டு போயிட்டு இருக்கோம். வீட்டுல அதை பத்தி நினைச்சு பாக்கறது இல்லை, அது அதோட நிக்கிறது. ஆனா இது போல பல நாள் பண்ணி பண்ணி ஒரு நாளைக்கு நமக்கு ஆத்ம தத்துவம் புரியும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல, எப்படி உதங்கனானவன் அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்த போதிலும் இது அமிர்தம் இல்ல வெறும் மூத்திரம் தான் அப்படின்னு நினைச்சுண்டு எனக்கு வேண்டாம் போயிட்டு வான்னு அனுப்பினானோ, அதே போலதான் நம்மளுடைய வேதாந்த ஞானம் எல்லாம் குருமுகமாக கேட்டதான ஞானங்கள் எல்லாம் என்ன பண்றது? சரீரமே ஆத்மாங்கிறதுக்கு விரோதமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது வேண்டாம் அப்படின்னு தள்ளிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற பதார்த்தத்தையே வேண்டாம்னு தள்ளுறோம். அதனாலதான் அனுபவம் வரமாட்டேங்கிறது. கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். மூத்ராசங்கா யதா உதங்கா. உதங்கங்கிற முனிவர் மூத்ராசங்கா அமிர்தத்தை கொண்டு வந்தாலும் அது மூத்திரம் என்று நினைத்து கருதி நாகரகி இது அமிர்தம் யதா கொடுக்கக்கூடியதான அமிர்தத்தையே அவர் அனுபவிக்கலை, அதை எடுத்துக்கொள்ளலை. கர்மனா சபயாஜந்தோ. அதே போலயே ஒரு மனுஷன் நம்ம பண்ணியிருந்த அந்த புண்ணிய கர்மா எல்லாம் போயிடுமோ என்னமோ அப்படின்னு ஒரு கவலைப்பட்டு என்ன பண்ற? ஆத்ம ஜான அக்ரஹஸ்ததா. இந்த ஆத்ம ஜானத்தை எடுத்துக்கொள்றதில்லை அப்படின்னு சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். இப்ப அதுக்கே வேற விதமா புத்தி தலதி ஆத்மா தியாயதி இவச்ச திருஷ்யதே நௌகதா விருட்சாஹ தத்வத் சம்சார விப்ரமஹ. அது சரீரத்துல நான் கூடியதான எண்ணம் வலுத்து இருக்கிறதுனால அது பண்ண முடியல அப்படின்னு நீங்க சொல்றேன். அப்ப ஆப்போசிட்டா வேதாந்தம் உண்மைங்கிற உண்மையான வேதாந்தம் சொல்றது நமக்கு அது ஏன் பிடிப்படல மனசுக்கு? வேதாந்தமும் உண்மையா இருக்குன்னு சொல்றேன், ஆனா அது பிடிப்படல மனசுக்கு. அது சொல்றது உண்மை இல்லைன்னு தான் நமக்கு புரியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, காரணம் முன்னையே சொல்லிட்டேனப்பா. புத்திய தன்னோட ஐக்கியமாக்கிண்டான். இப்ப சாதாரணமா நம்ம பாருங்க, கிளாஸுக்கு வர்றப்போ எங்கே போறப்போ மேல சட்டை போட்டு வர இல்லையா? நான் சொன்ன சட்டையோட சேர்த்து சொல்றல, சட்டையை விட்டுவிட்டு நான் சொல்றல. நானும் சொல்லும் பொழுது நான் வரேன், கிளாஸுக்கு வந்திருக்கேன், நான் வீட்டுக்கு போறேன் சொல்றல இல்லையா? இப்ப இந்த சட்டையும் தானா சேர்த்துட்டு உங்களோட ஒரு பார்ட் அண்ட் பார்சலா சட்டை இருக்கா போல நான் சொல்லி பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், புத்தியும் ஆத்மாவும் கலந்து நான் ஆத்மான்னு சொல்ற விவகாரங்கள்லாம் என்னென்ன பண்றதோ அப்படி புத்தியோட சேர்ந்து ஒன்னாக்கிவிட்டேன். அதனால என்னாச்சுன்னா புத்தி அசஞ்சா மாதிரி, புத்தி ஏகாக்கிரமா இருந்தா நம்ம ஏகாக்கிரமா இருக்கா போல அதோட கலந்து வச்சுவிட்டோம். நான் வரேன்னு சொன்னா சட்டையோட தான் வரேன், நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலும் சட்டையை இங்க கைட்டி வச்சுவிட்டு வீட்டுக்கு போல, அது சட்டையை கட்டு சேர்ந்துதான் போறேன். அதே மாதிரி புத்தியில இருக்கக்கூடியதான தர்மங்களை எல்லாமும் ஆத்மாவில ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இந்த ஆத்மாவும் புத்தியும் ஒண்ணுதான் அப்படின்னு கருதுறேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு புத்தி தியானம் பண்றதுன்னா நீங்களும் நான் தியானம் பண்றீங்க. புத்தி இங்க இங்க அசைஞ்சுண்டே இருக்குமையானால் நான் அசைஞ்சுண்டே இருக்கேன் அப்படிங்கிற கவலையோட இருக்கு, மனசுல கொந்தளிப்பு இருக்கு அப்படிங்கிற. ஆனா நியாயமா ஆத்மாவில கொந்தளிப்பு இல்லை, ஆத்மா க்ஷேமமாக அச்சலமாக இருக்கு. இது
அசைகிறதெல்லாம் என்ன? சஞ்சலம் ஹிமன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். இந்த மனசு இங்கேயும் இங்கேயும் அசைஞ்சுட்டே இருக்கு. கொடியை கட்டினா அந்த மழைய காத்துனால அது எப்படி படபடான்னு அடிச்சுக்கிறதோ அதே மாதிரிதான் மனுஷியாளுடைய மனசெல்லாம். அது இவனுக்கு நிக்க வைக்கக்கூடியதான சாமர்த்தியம் இவனுக்கு இல்லை. அதனால என்னத்தான் வேதாந்தம் சொல்லியிருந்த போதிலும் இவன் மனசோட புத்தியோட சேர்ந்து இருக்கிறதுனால, புத்தியை அசைஞ்சுட்டு இருக்கிறதுனால புத்தியில் இருக்கக்கூடியதான கவலைகள் எல்லாம் எனக்கு தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறான். இந்த கவலைகள்லாம் எங்க இருக்கு? மனசுல தான் இருக்கு. ஏன் மனசுல இருக்கு? அதானே கஷ்டப்பட்டு இருக்கு. அது மனசு கவலைப்படுறதுன்னு நமக்கு நன்னா தெரியறது. மனசு என்ன பண்றது, என்ன யோஜனை பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. பார்க்கணும். மனசு தெரியல உங்களுக்கு, அது வேற விஷயம். மனசு தெரியாத போனாலும் கவலை இருக்குன்னு தெரியுது. என்னமோ இது சமயம் மாறுது, இங்க வரலையே. பையனுக்கு ஸ்கூல்ல போட்டு நான் 3 மணிக்கு ஸ்கூல்னா 3:15 வரல. என்ன இந்த பக்கம் போறா அந்த பக்கம் போறா, விவகாரம் முழுக்க என்ன விவகாரம் முழுக்க. ஏன்? அதாவது அந்தந்த சமயத்துல வந்துடணும். அது வரலைன்னா மனுஷனுக்கு ஒரு பயம், என்ன நடக்குமோ என்னமோ அப்படின்ட்டு. இது மாதிரி புத்தியில இருக்கக்கூடியதான பயம் எல்லாம் தனதாக ஆக்கிக் கொள்கிறான். புத்தி அசைஞ்சால் இவன் அசைகிறான், புத்தி அசையாம நிற்குமையானால் இவன் அசையாம நிற்கிறான். இதுதான் வேதாந்தங்கள். தியாயதீவ லேலாயதீவ புத்தௌ தியாயந்தியாம் ஸ்வயம் தியாவதி தியாயதீவ புத்தௌ லேலாயந்தியாம். லேலாயனம்னு அங்க தமிழ்ல லோலுங்கிற லோலு படுறான்னு, அதுதான் சமஸ்கிருதத்துல லேலாயந்தின்னு பேர். அப்படிப்பட்டதான புத்தி ஒரே கவலையோட கொந்தளிப்பட எப்படித்தான் இந்த சந்தர்ப்பத்தை விட்டு நான் வெளியில வர முடியுமா அப்படின்னு கவலைப்படுறேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, இது போல கவலை வந்தா கவலைப்பட்டு அழுது ஏதோ ஒண்ணு பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆனா தைரியமா பகவானுடைய பாதங்களை பிடிச்சுக்கணும். அவர் ஏதோ விதமாக சரி பண்ணி விட்டுருவார். அதுதான் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில கவலை இல்லாத மனுஷன் இல்ல. கவலை இருக்கத்தான் இருக்கும். கவலை வந்த பொழுது இடிஞ்சு விழுந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மனசுல ஒரு சந்தோஷமே இல்லாமல் ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டேன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா என்ன பண்ணணும்? என்ன காப்பாற்றுறதுக்கு பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த கீதாச்சாரியன் கிருஷ்ண பரமாத்மா மனசுல தியானம் பண்ணிட்டு இருந்தாலே, ஏனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வந்து அதுல இருந்து உங்களை தப்பிச்சு விட்டுருவார். இதுதான் நமக்கு பண்ண வேண்டியதான செயல். அதான் இப்ப சொல்ற புத்திஷ்ட சலதீவாத்மா தியாயதீவ ச திருஷ்யதே. புத்திஷ்ட ஆத்மா சலதீவ. புத்தியில இருக்கக்கூடியதான ஆத்மா, புத்தியோட ஐடென்டிஃபை பண்ணினதான ஆத்மா, புத்தியே ஆத்மா என்ற கருதினதான ஒரு ஆத்மா அது என்ன பண்றதுன்னு தியாயதீவ சலதீவ தியாயதீவ ச திருஷ்யதே. சலதி அசைஞ்சுட்டு இருக்கா போலையும் ரொம்ப விடாம அசைஞ்சுட்டே இருக்கு. காத்துல தீபம் இருக்கு, அந்த காத்து பேன் போட்டேன்னா அது என்ன பண்றது? இப்படி இப்படி எங்க அசைஞ்சுட்டே இருக்கோ இல்லையா அந்த சுடர்? அதே மாதிரிதான் உங்க மனசு. இப்ப அதை நம்ம என்ன பண்ணணும்? அது அசையாம இருக்கிறதுக்கு வேண்டியதான ஸ்வரூபத்தை நம்ம கவனிக்கணும். அதுதான் தியாயதீவ லேலாயதீவங்கிற ஸ்ருதிக்கு அர்த்தம் சொன்னார். நௌகதஸ்ய யதா விருட்சாஹ தத்வத் சம்சார விப்ரமஹ. இந்த சம்சாரத்துல பயம் வந்திருக்கே, அது எப்படி வரும்? எதனால் வந்திருக்கு? ஏன் வந்திருக்கு? நௌகதஸ்ய ஆத்மா ஒரு நாளும் அசையாது. கூட்டஸ்தமச்சலம் துருவம். கூட்டஸ்தமாகவும் அச்சலமாகவும் துருவமாகவும் சாஸ்வதமாகவும் ஞானஸ்வரூபமாகவும் இருக்கிறது ஆத்மா. அந்த ஆத்மா எங்க இருக்க? உங்க சரீரத்துல மட்டும் இல்ல, உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. எப்படி ஆகாசமானது உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கோ, ஆகாசம் நம்ம சரீரத்துக்குள்ளேயும் இருக்கு, சரீரத்துக்கு வெளியிலையும் இருக்கு ஆத்மா. இந்த ஆகாசமானது அதே மாதிரிதான் நம்ம ஆத்மஸ்வரூபமும் உள்ளும் இருக்கு, எங்கும் இருக்கு. ஆனா எஞ்சான் உடம்புல மட்டும்தான் நான் தெரியறது சார். மீது இருந்த பதில் நமக்கு தெரியலேங்கிறோம். ஏன் தெரியல? மனசு இங்கத்தான் சுத்தி கொண்டிருக்கு. இந்த சரீரத்துக்குள்ளதான் மனசு சுத்தறது. ஆயால் சரீரத்துக்குள்ள எது நடந்தாலும் நான்கிறது அறியப்படுகிறது. வெளியில மனசு இல்லையோன்னு அதனால நான் அறியப்படலை. ஆனா வசுதா ஆத்மா எங்க இருக்கு? சர்வ வியாபகமாக இருக்கு. அப்படி சர்வ வியாபகமாக இருக்கக்கூடியதான் இந்த ஆத்மாவை நம்ம தெரியறதுக்கு அது மாறுதலா தெரியுது. எப்படின்னா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் பொழுது மரங்கள்லாம் நமக்கு மாறுதலா போறா போல காணப்படுறது. நீங்க முன்னாலுக்கு போறது, ஆனா நீங்க உட்கார்ந்து இருக்கா போலையும் மரங்கள்லாம் பின்னால ஓடுறா போலயும் தெரியுது. அதே மாதிரிதான்
வேதாந்தத்தை சொன்னாலும் நமக்கு என்ன, வேதாந்தம் ஏதோ தமாஷுக்கு படிச்சுக்க வேண்டிய கிரந்தம், ஆனா உலகமானது இதுக்கு மாறுதலா நடக்கிறது அப்படின்னு உங்க கண்ணுல அது விழுறதே தவிர ஆத்மாவை பத்தி நினைக்கல. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் பொழுது மலைகளோ அல்லது பக்கத்துல மரங்களோ என்ன பண்றது, அது வேகமா ஓடி போறா, பின்னால் ஓடி போறா போல தெரிகிறது இல்லையா? அந்த ஓடி போறால் தெரிகிறது என்ன ஆச்சுன்னா, அதுதான் புத்தியோட சேர்ந்த ஆத்மா. தான் சாஸ்வதமாக சாந்தமாக ஏகாந்தமாக ஒரு காரியம் பண்ணாம இருந்த போதிலும் அதுதான் எல்லாம் பண்றதுங்கிற ஒரு நினைப்பு வருது சார். நவுஸ்தஸ்ய பழைய நாள்ல ட்ரெயின் இல்ல, ஆச்சாரியால் எழுதுற காலத்துல ட்ரெயின் இல்ல. அப்ப என்ன பண்றதுன்னு, அப்ப நதியில தாண்டறதுக்காக இந்த படகெல்லாம் இருந்தது. அது இந்த பக்கம் போனா மரங்கள்லாம் அந்த பக்கம் போறா போல தெரியறதுன்னு அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. நீங்க ட்ரெயின் வேணா வச்சுங்கோ, ஏன்னா இது நல்லா தெரியுது விவகாரம் முழுக்க. அதனால இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது ஓடுற மாதிரி நமக்கு வேதாந்தத்தை வாசிச்சாலும் என்ன தெரியறதுன்னு, நமக்கு ஆப்போசிட்டாக ஆத்மா நித்தியம் இல்லை, ஆத்மாங்கிறது கூட்டஸ்தம்ங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. எல்லாம் உலகம் எல்லாம் போயிட்டே இருக்கு, நம்ம கவலைப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிலை இருக்கே தவிர ஆத்மாவுடைய சாந்தமான ஸ்வரூபம் தெரியவில்லை. ஆகையால் இப்ப வேதாந்தம் வாசிச்ச போதும் ஏன் நமக்கு அது சரியாக வரலைங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார். புத்திஸ்தலதீவ ஆத்மா தியாயதீவ திருஷ்யதே நௌகதஸ்ய யதா விருட்சாஹ. நௌ அண்ணா நாவம், அது என்ன படகு, அது நௌகதஸ்ய யதா விருட்சாஹ. இந்த படகுல இருந்துட்டு இருக்கிறவனுக்கு மரங்கள்லாம் எப்படி மாறாக திரும்பி வேகமா ஓடி போறதுன்னு தெரியறதோ, அதே மாதிரி ஆத்மா கூட்டஸ்தமா இருந்த போதிலும் அசையாம இருந்த போதிலும் இந்த மனசு ஓடுறதுனால அதெல்லாம் மாறுதலாக ஓடுறது, கவலையோட இருக்கு. ஆனந்த ஸ்வரூபம் ஆத்மா. ஆனா நமக்கு மிஞ்சினது என்ன, கவலை. காரணம் என்ன, நீங்க அந்த புத்தி ஆத்மா நினைச்சிட்டு அதனாலதான் ஏற்பட்டதான வினை. புத்தி தலதி ஆத்மா தியாயதி திருஷ்யதே நௌகதஸ்ய யதா விருட்சாஹ தத்வத் சம்சார விப்ரமஹ நௌஸ்தஸ்ய பிராதிரோம்யேன நகானாம் கமனம் யதா. இதே திருஷ்டாந்தத்தை அர்த்தம் சொல்ற. நௌஸ்தஸ்ய பிராதிரோம்யேன, ஒருவனோ படகுல உட்கார்ந்துட்டு இருக்கான், படகு போயிட்டே இருக்கு, இவன் போறத நினைக்கல, இவன் உட்கார்ந்துட்டு இருக்கான், அசையாம இருக்கான்னு இவன் நினைக்கிறான். ஆனா என்ன ஆச்சுன்னு, எது நகமாக அசையலையோ அதனால்தான் நகம்னு போட்டிருக்காரு. நகம்னா மரம்னு அர்த்தம். நகச்சதீதி நகா, தன் இருக்கிற இடத்தை விட்டு போவதில்லை. அசைவம் எத்தனை நாள் ஆனாலும் அந்த இடத்துல பர்மனண்டா இருக்கு. அதனால்தான் இந்த மரங்களை எல்லாம் பாப்ப ஜன்மான்னு சொல்றது. மரங்களுக்கு நம்ம மாதிரி உயிர் உண்டு, அதனாலதான் அது வளர்றது. அது சின்ன வெறும் பீஜமா போட்டேன்னா அது நல்லா வெரிசா வளர்றதோ, நான் அடிக்கட்ட அதுக்கப்புறம் மற்ற விவகாரங்கள் இத்தனையும் சேர்ந்து இருக்கும். அதனால மரத்துக்கு கூட பிராணம் உண்டு. மரங்கள்லாம் அடிக்கப்படாது. இதெல்லாம் பரவாயில்ல, குலவிருட்சங்களை கூட அடிக்கப்படாது. வில்லும் அரச மரம் இவைகள்லாம் வீட்டுக்குள்ள வளர்க்கறது இல்ல. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அழிச்சுட்டோம்னா அது கீழே உடைச்சிட்டோம்னா ரொம்ப புண்ணியம், இது ஒரு மகா பாபம், நம்ம பண்ண புண்ணியங்கள்லாம் போயிடும். அதனால்தான் இந்த வனஸ்பதிங்கிற வருஷங்கள்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கப்படாது அப்படிங்கிற. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நமக்கு மரங்களுக்கு நமக்கு எப்படி உயிர் இருக்கோ மரங்களுக்கு கூட உயிர் இருக்கு. அதனால மரங்களை பத்திரமா பார்த்துக்கணும். மரங்களை வெட்டி விடுறது. இன்னும் பார்க்கல பார்த்தேன்னா இந்த மரங்களை இவனுக்கு வேண்டிய பொம்மை ஷேப்ல வரணும்னு அது கட் பண்றாரு. அது என்ன ஆயிடுதுன்னு அப்படி கட் பண்ணி அது போல அழகா இருக்கான்னு வச்சுட்டு அதனுடைய அழகா பாக்குறான். அதே போல நம்ம கையும் காலையும் யாராவது கட் பண்ணிட்டு என்ன ஆகும் யோசனை பண்ணி பார்த்தேல. மனுஷனுக்கு தெரியாமலேயே பாப்பம் பண்றான். நீங்க என்ன பண்ணணும், வீட்டுல இந்த மரங்களை வளர்க்காம வெளியில வளர்க்கணும். இடம் தான் நிறைய இருக்க. இந்த மദ്രാஸை பார்த்து நீங்க பேசப்படாது. அப்படியே கிராமாந்தரத்துக்கு போனா எவ்வளவு இடம் தெரியுமா நான். ஆனா எதையும் யூஸ் பண்ணல அவரும். அவளும் என்ன பண்றாரு, அது அப்படியே விட்டுவிட்டா அவ்வளவுதான். ஆனா மரங்களை வளர்க்கணும், மரங்களை வெட்டப்படாது. அதே சந்தர்ப்பத்துல மரங்களுக்குள்ள ஆத்மா இருக்கு. நம்ம எப்படி நமக்குள்ள நான்ங்கிற அறிவு இருக்கோ அதே போல இருக்கு. இன்னும் கிராமாந்தரத்துக்கு போனா கலையில புடவை கட்டிவிட்டு அதுக்குள்ள ஊஞ்சல் ஆடிண்டே இருப்பா. மரத்துக்கு கவலை இருக்காதோ, கஷ்டம் இருக்காதோ? இருக்கும். இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிறதுல மனுஷன் அந்த மரமானது இந்த பக்கம் ஓடுறா போல உனக்கு தெரியறதா. நௌஸ்தஸ்ய பிராதிலோம்யேன, படகுல நீங்க போகும் பொழுது கரையில இருக்கக்கூடியதான் அந்த பக்கத்துல இருக்கக்கூடியதான மரங்கள்லாம் எப்படி திரும்பி போறதோ
நகானாம் கமனம் யதா ஆத்மனஹ சம்ஸ்ருதி தத்வத் ஆத்மனஹா சம்ஸ்ருதி நமக்குள்ள நமக்கு ஏற்படக்கூடியதான சம்சார கவலைகள், சம்ஸ்ருதினா கவலைன்னு அர்த்தம். இந்த கவலைகள்லாம் எதனால வந்தது? தத்வது தியாயதி வேதி ஸ்ருதி தியாயதி வலேலாயதி வ அப்படிங்கிற ஒரு ஸ்ருதி இந்த விஷயத்தான் சொல்றது. மனுஷன் ஒன்றாக இருந்த போதிலும் மனுஷன் மனசோட சேர்ந்தான் கேட்டான். அந்த மனசை போக விடணும். இவனுக்கு மனசை ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணணும், இல்ல மனசை வந்து அழியும்படி பண்ணணும். மனசை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது இவனால முடியல. எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? தியானம் பண்ணினா முடியும். மனசுல எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. எண்ணமே இல்லாதான மொமெண்ட் உங்களால பார்க்க முடியுமா? ஒவ்வொரு கணமும் மனசுல ஏதோ ஒரு எண்ணம். சிலது நல்ல எண்ணமா இருக்கலாம், பலது கெட்ட எண்ணமா இருக்கலாம். எண்ணங்கள்லாம் எல்லாமே நல்லதுதான், க்ஷேமத்தை கொடுக்கறதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா எண்ணங்கள் இது அப்படி இருக்கே, அது அப்படி இருக்கே, அவன் அழியட்டும், நமக்கு யாரு சத்ருவா இருக்கானோ அவன் அழியட்டும் அப்படின்னு நினைக்கிறாள். இந்த நினப்பெல்லாம் கெட்ட நினைப்பு. அத யார பத்தி தீங்காக நடக்கப்படாது, தீங்காக நினைக்கப்படாது அப்படின்னு நம்ம சொன்னமையானால் அது நடக்கிறதா வாழ்க்கையில? ஏதோ நீங்க தீர்மானம் பண்ணதான் ஒரு 2 நிமிஷம் வேணா நிற்கலாமே தவிர மீதி சந்தர்ப்பத்தில் மனசானது இங்கேயும் இங்கேயும் சுத்தி கொண்டு தான் இருக்க. ஆகையால் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இதை சுத்தி அலைஞ்சுட்டு இருந்தால் இதுக்குள்ள இருக்கக்கூடியதான மனசு கூட அலையிறது, ஆத்மாவும் அலையிறது, அசைகிறது. ஜலத்துக்குள்ள வெறும் ₹1 காயினை போட்டுன்னா அங்கிருந்து ரவுண்ட் ரவுண்டா அங்க இருக்கிற அலைகள் வந்துட்டே இருக்கும் இல்லையோ? அந்த அலைகள் எத்தனை நேரம் மாறுது நிக்கிறதுக்கு? அதே மாதிரி அந்த போனதுமே அடுத்ததாக இன்னொன்னு போட்டான், ஒரு சின்ன கல்லை போட்டதுமே அசைஞ்சுட்டே இருக்கு. அதனால மனசை நிகிரகம் பண்றதுன்னு மனுஷனால ரொம்ப கஷ்டம். ஏன்னா முடியாதுன்னு சொல்லலாம், முடிகிற இவனுக்கு. ஆனா முடியுங்கிறார் பகவான். சஞ்சலம் மனக்கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்னியே வாயோரிவ சுதுஷ்கரம். காத்தை எடுத்து பாட்டில் பிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு அந்த காத்தை நான் பிடிச்சேன்னு சொல்றது எவ்வளவு கஷ்டமோ அதே போலதான் கஷ்டம். இதை நான் என்ன பண்றதுன்னு அர்ஜுனன் கேட்கிறான். கேட்கும் பொழுது பகவான் பதில் சொல்றார், அப்படி இல்லப்ப அபியாசேனத கௌந்தேயா வைராக்கியனத கிருஷ்யத்தே. மனுஷன் எஃபர்ட் பண்ணணும், அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கணும், மனசை நிக்கக்கூடியதான முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எடுத்துட்டேனால் கொஞ்ச நாளுக்கு முதல்ல எல்லாமே கரெக்டா தான் பண்ணும். ஸ்கூல்ல சேர்த்தல்னா எல்கேஜி சேர்த்தல்னா குழந்தை அழுதுதான் வருவான். ஒரு மாதம் ஒரே அழுகதான். ஆனா என்ன அதுக்கப்புறம் வீட்டுல இருந்தானே கேட்க மாட்டான். உடம்பு சரியா இல்ல நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு கேட்க மாட்டான். ஏன்டா இங்க விட அங்க அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு. ஏன்னா சமானமான வயசுல இருக்கக்கூடியதான குழந்தைகள் இருக்காரோ அவளோட சேர்ந்து போய் ஒன்னா போயிட்டு அதோட விளையணும் அப்படிங்கிற விவகாரம் வருது. அதே மாதிரி தான் உங்க மனசும் அத நிறுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா முயற்சி பண்ணி நிலையானால் நிச்சயமா சாதிக்கலாம். 1 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். ஆனா மனசை நீங்க ஜெயிச்சு விடலாம் அப்படிங்கிறார் பகவான். மகான்கள் எல்லாம் ஜெயிச்சு இருக்கா? ஏதோ புத்தகத்துல இருக்கிறது மட்டும் இல்ல சார், நம்ம வாழ்க்கையில பட்டாலியே அப்படின்னு கேட்டேன்னா அப்படி இல்லாமல் நிறைய பேர் மனசை கண்ட்ரோல் பண்ணிருக்கார். இன்டர்நேஷனல் யோகா டேங்கிற அளவுக்கு இந்த யோகம்னா என்ன? மனசை கண்ட்ரோல் பண்றதுதான் யோகம். வேற ஏதோ ஹட்டாசனங்கள்லாம் பண்ணி இந்த ஆசனங்களை யோகம்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. ஆனா நிஜமான யோகம் என்ன தெரியுமா? நம்ம பிராணாயாமம் பண்ணி பிரத்யாகாரம் பண்ணி இந்த மனசானது இங்கேயும் அலையாம பார்த்துக்கிறது தான் நிஜமான யோகமானது. இதுதான் பாத்தஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்லி இருக்க. வேற ஏதோ ஆசனங்கள் பண்ணிட்டு சரீரத்தை திடமாக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்க, அது ஹடயோகம் இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்ன? முதல்ல மனசை கண்ட்ரோல் பண்ணும். இப்ப மனசை கண்ட்ரோல் பண்றதை விட என்ன பண்றாரு? சில பேர் அந்த மனசுல ஆத்ம ஞானத்தை வரவழைத்து கொண்டு வேதாந்தங்களை வாசிச்சு கேட்டா மட்டும் போறாது, வீட்டுக்கு போய் மனனம் பண்ணி அதுக்கப்புறம் எந்த அம்சம் மனசுல நிக்கிறதோ அதை அப்படியே தியானம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்வரூபத்தை நீங்க பார்க்கலாம். சகுணஸ்வரூபத்தையும் பார்க்கலாம், நிர்குணஸ்வரூபத்தையும் பார்க்கலாம். நிர்குணஸ்வரூபம் வந்துடையானால் அது ஞானம்னு பேர். சகுணஸ்வரூபமும் உங்களுக்கு பிடிச்சதான தெய்வம். பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை தெய்வங்கள் இருக்கோ அத்தனை தெய்வம் உங்க பிரத்யட்சமாகும். நீங்க ராமனை ரொம்ப தூரமா நினைச்சடையானால் பகவான் ராம் மாதிரி மறுபடியும் வேஷம் கட்டி உங்க முன்னால நிற்பார். அதனாலதான் அவருடைய சரீரம் மாயான்னு சொல்லுது. நம்மளுடைய சரீரம் எப்படின்னா இது புண்ணியமும் பாவம் பண்ணி அதனால அந்த புண்ணிய பாவங்களை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த சரீரம் நமக்கு வந்திருக்கு.
கர்மாவனால வந்ததான சரீரம் நமக்கு. பகவானுடைய சரீரம் என்ன? மாயினால அப்பப்ப வரும், அப்பப்ப உபதமாரம் பண்ணிவிடுவார். அதே போல நீங்க தீவிரமாக தியானம் பண்ணலையானால், பிள்ளையாரையோ அனுமாரையோ யாராவது அம்பாளையோ தியானம் பண்ணலையானால் அந்த ஸ்வரூபத்தை நீங்க ஒரு நாளைக்கு நிச்சயமா பார்க்கலாம். அதே மாதிரி நிர்குணமான பிரம்மஸ்வரூபத்தையும் நீங்க நிச்சயமாக பார்க்கலாம். அந்த நிர்குணமான ஸ்வரூபம் வந்தா மனசோட போயிடுது. வித்யதே ஹிருதய கிரந்தி வித்யந்தே சர்வ சம்சயா பிரியந்தே சாஸ்திய கர்மாணி. ஒரு கர்ம பாக்கி இல்லைன்னு எல்லாம் போயிடுது. தஸ்மின் திருஷ்டே பராவரே. எல்லாத்த விட வசத்தியா இருக்கக்கூடியதான தத்துவம் எதை தாங்கள் பரம் என்று கருதுறீர்களோ அதுவும் அந்த ஆத்ம தத்துவத்தை விட அவரமா இருக்கு. அதனால்தான் பராவரேன்னு பேர். நீங்க எல்லாத்த விட வசத்தியானவர் யாருன்னா ஹிரண்யகர்பர்னு அர்த்தம். சுத்த பிரம்மத்தோட கம்பேர் பண்ணினீங்களே அவரும் அவரமா இருக்கார். சோ அதனால பராவரேன்னு. இன்னும் சில பராத் பரஹான்னு சொல்றேன். பராது ஹிரண்யகர்பாது பரஹா. யார் எல்லாரும் விட வசத்தியா இருக்காரோ, யாருக்கு மகாவிஷ்ணுவானவர் சிருஷ்டி ஆரம்பத்திலேயே சொல்லி வேதங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரோ, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ஸ்டா அப்படின்னு சொல்லி யாரு சொல்லிட்டு இருக்காரோ அந்த பரமாத்மாவோட ஹிரண்யகர்பரோட வசத்தியானவர் நம்ம ஸ்வரூபம். ஆகையால் இந்த மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் அதுக்கு வழிங்கிறார். ஆத்மன சம்ஸ்ருதி. அது வரைக்கும் இந்த ஆத்மாவுக்கு சம்ஸ்ருதி, சம்சாரம், இன்ப துன்பங்களை அனுபவித்தல், இதெல்லாம் என்னென்ன தியாயதி இவேதி ஸ்ருதி. இந்த மனசும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு சேர்த்து வச்சதுனால வருது. இதுதான் ஸ்ருதி சொல்றது. தியாயதீவா வேலாயதீவான்னு. चैतन्य प्रतिबिंबेन व्याप्तो बोधो हि जायते बुद्धेः शब्दादिर्भासः तेन मोमुह्यते जगत्. இப்ப நீங்க மனசுல வேற எண்ணத்தை வச்சுருக்கள், அதனால ஆத்மாவை பார்க்க முடியலையேன்னு ஜனரலா சொன்னார். ஆனா இது ஆத்மாவை ஏன் இந்த ஆத்மாவை தனிச்சு பார்க்க முடியலையேங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகம் சொல்றார். சைத்தன்யேன சைத்தன்ய பிரதிபிம்பேன வியாப்தோ போதோ ஹி ஜாயதே. இந்த சைத்தன்யம், இந்த புத்தின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தால, அந்த புத்தியானது ஜட பொருள். மண்கட்டி எப்படி இருக்கோ அப்படி வச்சுங்க. அந்த மண்ணை ஸ்கூல்ல என்ன பண்றா தெரியுமா, பொம்மை பொய்யா பண்றதுக்கு கொடுக்குறேன். இந்த கிளே வலி இருக்க மண் இருக்கு, களிமண், அதை கலர்லாம் போட்டு விற்கிறான். அது விவகாரம். அந்த குழந்தைகள் அதை வச்சுட்டு அது மனுஷனாகவும் மாடாகவும் பொம்மையெல்லாம் ஆக்கிட்டு இருக்க. அதே மாதிரி தான் அது வெறும் ஜட பொருளா இருந்த போதிலும் அதுக்கு சைத்தன்ய சம்யோகம் இருக்கிறதுனால அதுவும் சைத்தன்யம் மாதிரி காணப்படுறது. சார், ஸ்டவ்ல வெந்நீர் வச்சிருக்கு, அது சுட்டு இருக்கான்னு பார்க்கணும்னு எப்படி பார்க்கணும்? அந்த பாத்திரத்தை சும்மா அப்படி டச் பண்ணி பார்க்கணும். இவன் என்ன பண்ணா விரல முழுக்க அப்படியே பாத்திரத்தை விட்டான். என்னடா ஆச்சுன்னு கொப்பளம் ஆயிடுச்சு, வேற ஒன்னும் ஆற வேற முழுக்க. ஏன்டா அது சூடா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னு நினைச்சான். புத்திசாலி அப்பா நீ அப்படின்னு. வேற என்ன பண்ண முடியும்? இப்ப அவன் வேற அதோட வர சொல்றான், அந்த ஜலமானது சுட்டு எடுத்துட்டான். ஜலமா சுட்டு இருக்க, ஜலமானது எப்பொழுதுமே சீதளமா இருக்குமா, சில்லுன்னு இருக்கும். ஆனா அது என்ன இப்ப உஷ்ணமாயிடுச்சு. எதனால உஷ்ணமாச்சு? நெருப்புல வச்சு. நெருப்புக்கும் ஜலத்துக்கும் சம்பந்தமே இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். நெருப்புல ஜலம் விட்டுறது இல்லையா, இந்த நெருப்பே அணைஞ்சு போயிடும். ஆனா அந்த நெருப்பானதுன்னா இங்க வலுத்து போச்சு. அதனால என்ன பண்றது, இந்த தன்னுடைய ஒரு உஷ்ண சக்திய அது பாத்திரத்துக்கு கொடுத்தது. அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்க ஜலம் வரைக்கும் வந்தாச்சு. ஜலத்தை தொட்டா அப்பான கையை எடுத்துக்கிறாள். என்னடா ஆச்சு? சுட்டு எடுத்துக்கிறான். எப்படி சுடும்? நெருப்புலையா கையை விட்டாள்? ஜலத்தை தானே கையை வச்சிருக்கேள். அப்ப ஜலமானது எப்படி சுடும்? இந்த பாத்திரத்தில் இருக்க ஜலம் சுடலையே. கேட்டா ஜலம் சுட்டதுன்னு இல்லை சார், நெருப்பு தான் சுட்டு இருக்கு. அந்த ஜலத்துக்குள்ள ரகசியமாக பார்க்க முடியாம ஒண்ணு இருக்கே நெருப்புன்னு. அதான் நெருப்பு எங்க இருக்குன்னு, ஜலத்திலையும் நெருப்பு இருக்கு. இந்த சாதாரணமாக மரத்திலையும் நெருப்பு இருக்கு. ஜலத்துல நெருப்பு இருக்குன்னு எப்படி தெரிகிறது? மானத்துல மேகமூட்டம் இருக்கு. இந்த மேகமூட்டம் இருக்கும் பொழுது ஒரு மேகம் இன்னொன்னு உரசிக்கிறது. அப்ப என்னாச்சுன்னா மின்னல் ஏற்படும். அந்த மின்னல் அக்னி ஸ்வரூபம். அது மேல விழுந்ததையான மனுஷனுக்கு காயமாயிடும். எவ்வளவு தூரம் இருக்க இருந்த போதிலும் இந்த மின்னல் நம்ம கிட்ட வரக்கூடாது. அதே போல இடிங்கிறோம், இடிச்சதுன்னு
அந்த இடி வேற விழுந்தாலும் அப்படியே மனுஷன் போயிடும். பெரிய பெரிய மரங்களா இருக்கட்டும், அந்த இடி விழுந்தது ஏன்னா கிருஷ்ணார்ப்பணம். அதனால நெருப்பு எங்க இருக்கு? ஜலத்துக்குள்ள நெருப்பு இருக்கு, பூமிக்குள்ள நெருப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த மரங்கள் இருக்க அதுக்குள்ளேயே நெருப்பு இருக்கு. யாகம் பண்ணும் பொழுது நெருப்பு என்ன அப்படி ஸ்டவ்ல இருந்து கொண்டு வரது இல்ல. ஸ்டவ்ல இருந்து எப்படி கொண்டு வருதுன்னு தெரியல. நெருப்பு பண்றதுக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்க. அந்த கரியெல்லாம் வச்சு அதை மூட்டி அதனால வரக்கூடியதான் நெருப்பு இருக்கா, அது ஒரு நெருப்பு. ஆனா கட்டையில நெருப்பு இருக்கு. இதென்ன பண்ணணும்னா ஒரு கட்டையும் இன்னொரு கட்டையும் கொண்டு வந்து அரடி கட்டைகள்னு பேரு. அதை என்ன பண்ணுவான்னா கீழே ஒரு தோசைக்கல்லு மட்டும் சின்னதா இருக்கும், அதுக்கு மேல உலக்க மாதிரி ஒரு இது அல்லது மத்து மாதிரி இருக்கும். அதை வேகமா கடையும் பொழுது இங்க கீழே நெருப்பு ஸ்பார்க் வரும். இந்த நெருப்பு வந்ததுமே அது பக்கத்துல பஞ்ச வைக்கிறது. இல்லைன்னா இந்த தேங்காய் நார் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு அதை அப்படியே வளர்ப்பா. இது அப்படிப்பட்டதான அக்னிகளை தான் நீங்க ஹோமம் பண்ணணும்னு சொல்றது. அரணிக்கட்டையில வந்ததானே. இப்ப கட்டையில நெருப்பு இருக்கா இல்லையா? கட்டையை கலந்து தானே நெருப்பு எடுத்திருக்க, அது கூட ரகசியமா இருக்கு. அதே மாதிரி வத்திப்பட்டி குச்சியில நெருப்பு இருக்கு. ஆனா விவகாரம் என்னடா நமக்கு தெரியல. அது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதான கரகரான்னு இருக்கிற பாகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாகத்தை சேர்த்து வச்சோம்னா டக்குன்னு எரியுது. என்ன சார் அது நிஜமாகவே எப்பொழுதும் எரியறது அந்த பாக்கெட்ல வச்சுப்பானா சொல்லுங்க பார்க்கலாம். அது தானா எரியாது, அது எரிய வச்சாதான் அது எரியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கான், வச்சுட்டு இருக்கான். ஆனா நெருப்பதுக்குள்ள இருக்கா இல்லையா? இல்லாத போனால் எப்படி வரும்? இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியலை. அதே விதமாகத்தான் நம்ம மனசுல கூட இப்படி எல்லாம் ஏற்படுறது. இப்ப எப்படி ஏற்படுறது? மனசு ஜடமான பொருள். அந்த ஜடமான பொருளுக்குள்ள இந்த சைத்தன்யம் இருக்கே, பக்கத்துல இருக்கிற ஆன்மாங்கிற சைத்தன்யம், அது என்ன பண்ணிட்டு இந்த புத்தியோட சேர்ந்தது, புத்தியில பிரதிபிம்பிச்சது. புத்தியில பிரதிபிம்பித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன சுவாமி ஆச்சுன்னு, இந்த புத்தியானது இதுவரைக்கும் ஜடமாக இருந்தது, அசையாம இருந்தது. இப்ப ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் இங்க வந்தா இதுவும் அசைய ஆரம்பிச்சுட்டு. லியோ டாய் பொம்மை இருக்கு, அந்த பொம்மை பாட்டுக்கு அது வச்ச இடத்துல இருக்கு, அதுக்கு கீ கொடுத்தா அது பாட்டு கலாம் வச்சிருது, இங்க பக்கம் அந்த பக்கம் ஓடுறது. ரிமோட் காரணம், கையில ரிமோட் வச்சிருக்கான், இதை பிரஸ் பண்ணினா அது இந்த பக்கம் அந்த பக்கம் போறது, ஒரே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன். வெறும்னா அசையாத பொருளோட விளையாடின நாட்கள் எல்லாம் போயாச்சு. திருப்பதிக்கு போயிட்டு இந்த மரப்பாச்சியை கொண்டு வந்து கொடுப்பா. அதே போல பெண் குழந்தைகளா இருந்து அவருக்கு சமையல் பாத்திரம் செட் அப்படியே இருக்கும் ஒரு கூடையில, அதை கொண்டு வந்து கொடுப்பா. அவெல்லாம் அந்த காலத்துல அப்படி விளையாடினா, இப்ப இருக்கிறவெல்லாம் என்ன ரிமோட் ஹெலிகாப்டருங்கிறான், அது மட்டும் ஆகாசத்துல போய் சுத்துறது. விவகாரம் என்னடா அதே மாதிரி தான் அசையாம இருக்கக்கூடியதான புத்தியில இந்த பரமாத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்ததுமே இந்த புத்தியும் தான் சேதனம் மாதிரி நடந்துக்கிறது. அதான் சொல்ற சைதன்ய பிரதிபிம்பேன வியாப்தோ போதோ வியாப்தா போதோ ஹி ஜாயதே புத்தே சப்தாதிபிர்பாசः தேனமோ முக்கியதே ஜகத். புத்தேர் சப்தாதிபிஹ பாசः. ஒரு சத்தம் கேட்கறது மனுஷனுக்கு. அந்த சத்தமானது எங்க இருக்க? நம்ம வீட்டுல இல்ல, மூணாவது வீட்டுல இருக்கு. அங்க இருக்கக்கூடியதான சத்தமானது நம்ம காது வரைக்கும் வருது. காது அங்கே போகல, காது வரைக்கும் சத்தம் வருது. சத்தம் வந்ததுமே என்ன, இந்த காதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆகாசத்தோட அது முட்டுறது. அப்பொழுது மனசு அசைகிறது. ஏன்னா மனசுக்கும் அதுக்கும் கட்டி போட்டிருக்க. ஆன்மா மனசோட சேர்றது, மனசு புலனோட சேர்றது, புலனானது விஷயத்தோட சேர்றது. இந்த சப்தமானது அங்கிருந்து மனுஷனுடைய காது வரைக்கும் அலையா வந்தது. சவுண்ட் வேவ்ஸ்ங்கிறோம். அதான் ரேடியோல ஃப்ரீக்வன்சின்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அந்த வேவனுடைய அளவு, அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்றான். அது மாதிரி அது நம்ம காதுல வந்ததுமே காதுல நமக்கு மனசும் அசைகிறது. அந்த மனசு எப்ப அசைகிறதோ அந்த மனசுக்கு அறிவை கொடுக்கிறார் பரமாத்மா. அந்த பின்னால் இருக்கிற ஆத்மா என்ன பண்றது, அந்த மனசோட சேர்ந்து மனசுல பிரதிபிம்பம் மாறுது. அப்ப சப்தங்கள்லாம் நமக்கு நன்னா தெரியுது. எங்கேயோ இருக்கிற சப்தம் அது உங்க காது வரைக்கும் தானே ஓடி வருது சார். ஓடி வந்து நமக்கு ஒரு அசைதலை கொண்டு கொடுக்கிறது. இதுதான் இங்க நடந்ததான ஒரு விஷயம். இப்படி புத்தே சப்தாதிபிர்பாசः, புத்தியானது சப்தாதிகள்னால பிரகாசிக்கிறது. தேனமோ முக்கியதே ஜகத்து. இதனால்தான் உலகத்தில் இருக்கிறவா எல்லோருக்கும் ஒரு மோகம் வந்துருது. என்ன மோகம் வந்திருக்குன்னு,
புத்தி அசைஞ்சால் நான் அசைகிறேன், புத்தி யோஜனை பண்ணினா நான் யோஜனை பண்றேன், இந்த புத்தியும் நானையும் கலந்து இருக்கு. அதான் அங்க விசேஷம். இப்ப அதை பிரிச்சு பார்க்கணும். புத்தி வேற, ஆத்மா வேற. இதுக்காகத்தான் தைத்தரிய உபநிஷத்துல என்ன தெரியிருக்கா, அன்னமயம் பிராணமயம் மனோமயம் சொல்லி விஞ்ஞானமயம்னு உணர்ச்சிருக்க. விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே கர்மாணி தனுதே பிச்சா. இந்த விஞ்ஞானமானது அறிவானதான் எல்லா கர்மாக்களையும் பண்றது. ஆத்மா பின்னால் இருக்கிற ஆத்மா எப்படி இருக்கார், க்ஷேமமா அசையாம இருக்கார். அசையாம இருந்தாலும் இந்த புத்தியில் இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம் ஆடினா என்னடா ஆச்சுனர், ஆத்மாவே ஆடுறதுன்னு நீங்க மனசுல கருதுறீள். அதனால ஏற்பட்டதான மோகம். மோகம்னு சொல்றார் ஆச்சாரியால், மோமுக்கியதே ஜெகத். உலகத்துல இருக்கிறவா எல்லோரும் மோகத்தை அடைகிறா, உலகம் முழுக்க ஜனங்கள் மோகத்தை அடைகிறா. அதுக்கு காரணம் என்ன, புத்தியில இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஆத்மாவில் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. புத்தே சப்தாதி பிர்பாசஹ தேனமோ முக்கியதே ஜெகத் சைதன்ய பாஸ்ய பாஸ்யதாஹம் அதாதர்த்தியம் ச ததஸ்யஜத் இதமம் சப்ரஹாணேன பரஸ்வோனுபவோ பவேத் சைதன்ய பாஸ்யதாஹம். இந்த சைதன்யமானதான் ஆத்மா இருக்க. இது என்னாச்சு, இந்த அகம் நான் அப்படிங்கிற அகங்காரத்தில் பிரதிபிம்பிச்சிருக்கு. அது ஒரே ஒரு தத்துவம் தான். அதுக்கு பல சமயத்துல பல பேர். அந்த கரணம்னு ஒண்ணு இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா என்ன, அதை யோஜனை பண்ணினா அதுக்கு தான் மனசுன்னு பேர். நிச்சயம் பண்ணினா அதுக்காகத்தான் அதுக்கு புத்தின்னு பேர். எல்லாமும் மனசுல ஞாபகம் வச்சுட்டு அப்பப்ப வேண்டிய சமயத்துல அதை உபயோகப்படுத்துறது பார்த்தீங்களா, அதுக்கு சித்தம்னு பேர். எந்த காரியம் பண்ணினாலும் நான் சேர்த்து பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு அகங்காரம்னு பேர். மனசு புத்தி சித்தம் அகங்காரம். இந்த அகங்காரத்துல பிரதிபிம்பிச்சிருக்கு. மனசுல பிரதிபிம்பிச்சுன்னா அது ஒரு போர்ஷன், அதுல பிரதிபிம்பிச்சிருக்கு. அந்த பிரதிபிம்பிச்சிருக்கக்கூடியதான தத்துவம் எது இருக்கோ அகம்ல தாதத்யத். அது என்ன பண்றதா, தனக்காக ஆத்மாவையும் சேர்த்துக் கொள்றது. யாருடைய பிரதிபிம்பம் இருக்கோ அந்த பிரதிபிம்பத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தனக்காக தானே ஆத்மான்னு சொல்ல தொடங்கிடுது. இதமம் சப்ரஹாரேன. அதுல ரெண்டு பாகம் இருக்கு. அந்த புத்தியில ரிஃப்ளெக்டட் சோல், இத பிரதிபிம்பித்ததான ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்கு, ஜட பொருள் ஒண்ணு இருக்கு. கண்ணாடி இருக்கு, செவத்துல கண்ணாடிய மாட்டி வச்சுட்டா நீங்க முன்னால போற கண்ணாடிக்கு முன்னால உங்களுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில இருக்கு. பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு வந்துட்டு, ஆனா வேதாந்தி அவ்வளவு சீக்கிரமா வரமாட்டான். கண்ணாடிக்குள்ள இது எப்படி போச்சுன்னு கேட்டான். இங்க ஓட்டையே இல்லையே, கண்ணாடிக்குள்ள எப்படி போச்சு சார், நான் இவங்க வெளியில தானே நிக்கிறேன். நீங்க வெளியில தான் நிக்கிறேன், ஆனா கண்ணாடிக்குள்ள காணப்படுறேன். அப்புறம் அந்த கண்ணாடியில அழுக்கு இருந்தா உங்க முகத்திலையும் அழுக்கு தெரியுது, கண்ணாடியில கீரல் இருந்தா நம்ம முகத்திலையும் கீரல் போல காணப்படுறது. இது என்ன பண்ணிவிட்டு இப்படி கண்ணாடியும் ஒன்னா சேர்த்துட்டு ஆத்மாவையும். இப்ப இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடியது பிரதிபிம்பம் தான், நிஜமான ஆத்மா இல்லை. நிஜமான ஆத்மா எங்க இருக்கான், கண்ணாடிக்கு முன்னால நம்ம நிக்கிறோம், கண்ணாடிக்குள்ள ரிஃப்ளெக்டட் ஆத்மா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆத்மாவையும் புத்தியும் வேறாக நினைக்கணும். அது கண்ணாடிக்கு முன்னால் நின்னா கண்ணாடியில எப்படி பிரதிபிம்பம் வருதோ அதே போல பிரதிபிம்பம் தான். ஆகையால் அது வேற இது வேறன்னு தீர்மானம் பண்ணிவிட்டேனால் இனிமேல இந்த கவலை வராது. ஆகையால் நம்ம எப்படி பண்ணணுங்கிறத இப்ப எதனால நமக்கு வேதாந்தம் புரியல இன்னும் அதை புரிஞ்சுக்கிறதுல நம்ம பண்ணிதான் தப்பு என்ன அப்படிங்கறதும் அது போக்குறதுக்கு வழி என்ன அப்படிங்கறதும் இந்த சின்ன சாப்டர்ல 5 ஸ்லோகத்துல விஸ்தாரமா சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அடுத்தது இந்த ஆத்மாவையும் புத்தியும் பிரிக்கணும்னு சொன்னேன். எப்படி பிரிக்கிறது, பிரிக்கணும் நீங்க சொல்லிவிட்டு சார், அதான் ரெண்டா ஒட்டின்னு இருக்கே, அந்த ஒட்டின்னு இருக்கிற விஷயம் கூட நமக்கு தெரியலையே, அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சந்தேகம் தான் சொல்றார். சித்வா த்யக்தேன ஹஸ்தேன ஸ்வயம் ஆத்மா விசேஷ்யதே ததா சிஷ்டேன சர்வேண ஏன ஏன விசேஷ்யதே. சித்வா த்யக்தேன ஹஸ்தேன. இப்பெல்லாம் சாதாரணமாக இந்த சரீரத்தில் இருக்கிற பாகங்கள்லாம் உடச்சி போறது தனியாகிறதுன்னு தெரியல. பழைய காலத்துல யுத்தம் பண்ணுவான், இந்த ராஜாக்கள் சைனிகள்லாம் யுத்தம் பண்ணுவான். யுத்தம் பண்ணும் பொழுது என்னென்ன கையும் காலம் போயிடும், அவ கத்தி எடுத்து அடிப்பா அந்த கை உடஞ்சு போயிடும். இப்படி இருந்ததுன்னு அதெல்லாம் நம்ம பார்த்தா ரொம்ப கட்டம். எல்லோரும் பாரத தேசிகளா இருந்தாலும்
அங்க வங்க கலிங்க இது போல நிறைய ராஜ்யங்கள் தனித்தனியா சின்ன சின்னதா இருந்தது. அந்த சின்ன சின்ன ராஜ்யங்கள் ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுன்றது. அப்ப அங்க இருக்கக்கூடியதான மனுஷால கூட பிராணம் விட்டு பிராணம் விட்டா மட்டும் இல்ல, கை அறுந்து போயிடும், கால் வந்து போயிடும். இப்ப கையும் காலம் தனியா முறிஞ்சு கீழே விழுந்ததையானால் இப்ப அத நீங்க நானுங்கிறீங்களா இதுங்கிறீங்களா? கை எழுதினா இப்ப நீங்க என்ன பண்ற? நான் எழுதுறேன் அப்படிங்கிற கையால சமையல் பண்றேன், நான் பண்ணேங்கிற மாமி. இப்ப கையால நீங்க எதெல்லாம் பண்ணினீங்களோ அதை நான் என்று சொல்லிக் கொண்டிருந்த தாங்கள் இப்ப என்னடா ஆச்சுனர், வெட்டி போட்ட பிறகு அந்த கைய அதை எடுத்து தனியா அப்புறப்படுத்துங்கிறானே தவிர அதை நான் சொல்றானோ? ஏன் சார்? என்னோட இது எனது எனக்கூடியதான சம்பந்தம் வந்த பிறகு நான் சொல்ல தொடங்கிறேன். கை எழுதினா நான் எழுதினேன்னு சொல்றேன். ஆனா வஸ்துதா நம்ம சரீரத்தை விட்டு துண்டிச்சு போன பிறகு அத நான் சொல்றது விட்டுவிட்டு இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சோம். அதே மாதிரிதான் போன பிரகரணத்துல நான் என்ன சொன்னேன், ஆத்மாவையும் புத்தியும் ஒன்னோட ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கா. இப்ப இந்த புத்தியில இருக்கக்கூடியதான நான் எனக்குடைய எண்ணத்தை அப்புறப்படுத்துறது மேலானால் இது மேல புத்தினால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இது வரைக்கும் நீங்க என்ன பண்றதோ என்னமோ நம்மளை ஆட்டி வைக்கிறதுன்னு நினைச்சோடோ இல்லையா, இவைகள்லாம் என்னடா ஆச்சுனர், இந்த புத்தியில இருக்கக்கூடியதான ஜடாம்சத்தையும் சைத்தன்யாம்சத்தையும், அது ஜடமான பொருள், அசையாத பொருள். ஆனா ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் வந்ததுமே எல்லா விதமான அசையும் இருக்கு. இப்ப நீங்க இந்த ரெண்டையும் பிரிச்சுன்னு வச்சுங்களேன், இனிமேல அந்த புத்தி ஒண்ணும் பண்ணாது. உங்க சரீரத்தில் இருக்கக்கூடியதான கையானது அந்த பக்கம் போன பிறகு இனிமேல் அதை நான் சொல்லல அதுன்னு தானே சொல்றோ. அதே மாதிரி இந்த துர்கா சப்தசதின்னு ஒரு கிரந்தம், அதுல என்ன ஆச்சுன்னா ஏகபாக்வட்சி சரணா, ஒரு கண்ணு ஒரு கை ஒரு கால அப்படித்தான் இருக்கான். ஆனா என்ன ஆயிடுதுன்னு அதுக்கப்புறம் அதுவே சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். தலையை வெட்டி விட்டு கீழே போட்டான், தலையை விட்டு போனாலும் தலை தான் கீழே விழுந்திருக்கே தவிர அவன் என்னடா அந்த அம்ப போட்டு இருக்கு சார், அந்த வெறும் சரீரமே போடுறது என்ன, அது அதிசயோக்தி. ஆனா அவன் மனசுல இது எப்படியாவது போடணுங்கிற தீர்மானத்தோட இருக்கான். அந்த தீர்மானத்தோட இருந்து அதுக்கப்புறம் அவன் சண்டை போட தொடங்கி இருக்கான். அந்த சண்டை போடுற சமயத்துல சரீர தனியா கபந்தாக சின்ன சிரசா, தலையை வெட்டி போட்டிருந்த போதிலும் அந்த கை கால இன்னும் சண்டை போடுறதான். எந்த அளவுக்கு மனுஷனுக்கு அந்த சண்டை மேல அவ்வளவு இஷ்டம் பாருங்க. அவனுக்கு பிடிக்கலன்னு எதிரால கொன்னு பண்ணும், இவன் போனாலும் இன்னும் கொள்றதுக்கு முயற்சி பண்றானா. அது மாதிரி இந்த புத்தியும் ஆத்மாவும் ஒன்னா கலந்து அதுக்கப்புறம் ஒன்னும் நம்ம பண்ண முடியாம புத்தியோட சேர்ந்து நிக்கிறது. நான் புத்தி வேற ஆத்மா வேறான்னு முயற்சி பண்ணணும் தான். அதான் இங்கே விவகாரம். எப்படி சித்வா தியக்தேன ஹஸ்தேன ஸ்வயம் ந ஆத்மா விசிஷ்யதே, கையோ காலோ தனியா வந்த பிறகு அதுல நான் எனக்குரியதான எண்ணம் இல்லை. அதுக்கு முன்னால ததா சிஷ்டேன சர்வேன, அதே வரை கையும் காலும் சொன்னேன். மற்ற சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா அவயவங்களுக்கும் இப்படித்தான். சரீரம் இருக்கும் பொழுது சரீரத்துல நான்கிற எண்ணம், சரீரத்துல ஒரு துண்டு தனியா வந்துருதையான இனிமே அந்த நான் சொல்ல மாட்டேன், இதுன்னு தான் சொல்வேன். அதனால இந்த சரீரமே நான் எனக்குரியதான எண்ணத்தை விட்டு விடவும். இது எதுக்காக சொல்ற, பல யுக்திகளை சொன்னாதான் மனசு புரிஞ்சுக்கிறது. ஏன்னா மனசானது வெகு நாட்களாக சரீரமா ஆத்மா ஒண்ணுன்னு பிறந்தத்துல இருந்து பழகிண்டே இருக்கு. கை எழுதுனதான் நான் எழுதுனேன் நீங்க எப்ப சொல்றேன், சின்ன வயசுல தான் ஆரம்பிச்சேன். கால் நடந்தான் நான் நடந்து போறேன், நீங்க சின்ன வயசுல தானே ஆரம்பிச்சீர்கள். அது ஒவ்வொரு நாளும் அதை ஒத்துண்டு தானே இருக்கேன். எல்லாம் மறந்து போச்சா? வேதாந்தம் வாசிச்சதுமே என் கால் நடந்தது, நான் நடக்கவில்லை சொல்றடா. சொன்னா கீழ்பாக்க தான் வச்சிருப்பான். பாரதிய ஜவானுக்கு வர முடியாது. என்ன விவகாரம், உண்மையா இருந்த போதிலும் அந்த உண்மையே நமக்கு அனுபவத்துக்கு வரல. அந்த அனுபவத்துக்கு வராததுக்கு காரணம் என்ன, ரொம்ப நாளா நம்ம அப்படியே மாறுதலாகவே கருதி கொண்டிருக்கோம், அதனால வரல. அதனால சித்வா தியக்தேன ஹஸ்தேன ஸ்வயம் ஆத்மா விசிஷ்யதே ததா சிஷ்டேன சர்வேண ஏன ஏன விசிஷ்யதே தஸ்மாத் தியக்தேன ஹஸ்தேன, ஆகையால் தியக்தேன ஹஸ்தேன விடுபட்டதான ஒரு கை, நம்ம சரீரத்தோடு ஒட்டிட்டு இருக்கிற கை தனியா விழுதுறதையானால் துல்லியம் சர்வம் விசேஷனம், மீதி மிச்சம் என்ன இருக்கோ அதே தான் ஆத்மா. அதனால துல்லியம் சர்வம் விசேஷனம். இது எப்படி சொன்னேனோ,
சரீரத்திலிருந்து கை விடுபட்ட பிறகு அதை நான் எப்படி சொல்லலையோ அதே விதமா புத்தியில இருக்கிற ஆத்மாவும் அந்த புத்திங்கிறது தனியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டாலேயானால் இனிமேல ஆத்மா ஒண்ணுதான், ஆத்மா கூட்டஸ்தமாக அகலமாக ஏகமாக அத்விதீயமாக ஆனந்த வடிவமாக உங்களுக்கு தோணும். இந்த ஆனந்த அனுபவம் அனுபவிக்கிறதுக்காக நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாம், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த மனசை ஜெயிச்சா போரும். மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான மர்மங்கள் என்ன இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, வெகு நாட்களாக இந்த மனசை தான் 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 நினைச்சு வேதாந்தத்தை கேட்கும் பொழுது வேதாந்தம் கேட்க வேண்டாம்னு சொல்றதாம். இந்த மனசு அப்படி பண்றது. இது நமக்கு எந்த மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு அவனுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தினா கஷ்டப்படுறான், அந்த இடத்துல இருக்கும்படி சொன்னாலும் கஷ்டப்படலாம். 10 வருஷமா ஒரே சீட்ல என்ன வச்சு பிராண வாங்குறான் சார், ஒரே போர் அடிக்கிறதுங்கிறான். உத்தியோகத்துல மாத்தாம இருந்தா என்னைக்கு உத்தியோகம் செஞ்சாலும் அதே வேலை தான் சொல்லிட்டே இருந்தா ரொம்ப பிராக்டிஸ் வருமோ இல்லையோ. ஆனா என்னடா ரொம்ப கவலைப்படுறான், என்னடா இது தெரிஞ்சு எத்தனை நாள் இதே பண்றது அப்படிங்கிறான். சரின்னு உன்னை டெல்லிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன்னு சொல்லணும், காட்டு மூச்சுன்னு கத்துறான். என்ன சுவாமினர் அங்க என்ன பண்ணுமே, பசங்களுக்கு ஸ்கூல் வேணுமே, வீதி விவகாரங்கள்லாம் வேணுமே, நமக்கு எப்படி எது தெரியாது, முதல்ல பாஷை தெரியாது, அந்த ஊருக்கு வேணா ஹை ஹைன்னு தான் சொல்றான், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். விவகாரம் முழுக்க அப்படித்தானே இருக்கு, இவ்வளவு கஷ்டப்படுறான். இப்ப இவனுக்கு சந்தோஷம் இந்த இடத்துல இருக்கிறதுனால சந்தோஷமா, இல்ல இவனை அங்க இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போயிருந்தா டிரான்ஸ்பர் பண்ணினதுனால சந்தோஷமா? 2 சந்தர்ப்பத்திலும் துன்பம் தான் அனுபவிக்கிறான். அதே மாதிரிதான் இது மனசு பண்ணக்கூடியதான கூத்து. ஆகையால் நீங்க என்ன பண்ணனா, அந்த மனசுல இருக்கக்கூடியது ஜடமான பொருள் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதை அப்புறப்படுத்தினால் அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவை ஆனந்தமாக அறிவீர்கள். அதனால ஆத்மாவை அறியறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? புத்தியே ஆத்மாவோட வேறானது என்று நன்றாக புரிந்து கொள்ளணும். புரிஞ்சுட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்க அது ஒண்ணும் கலந்து கட்டியா பேசினாலும் இனிமேல ஒண்ணும் பண்ணாது. அதை மனசுல புரியணும். நம்ம புரிஞ்சுட்ட பிறகு நம்ம வேற விதமாக அப்படின்னு அனுபவிச்சாலும் இது உண்மைக்கு மாறுதலா இருக்காது. இப்ப மஞ்சள் இது சங்கம் இருக்கு, ரொம்ப நாளா நீங்க பூஜை பண்ணிட்டே இருக்க, எப்படி ஒரு 20-30 வருஷமாக உங்களுக்கு என்ன தீவிரமான ஒரு எண்ணம் வந்திருக்குன்னு, சங்கம் வெளுப்பாகத்தான் இருக்கும். அது தினந்தோறும் அலம்புறோட இல்லையா, தினந்தோறும் அலம்பி தினந்தோறும் தொடச்சி வச்சிருக்க கிளியரா வெள்ளை வெள்ளைன்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. இது நிச்சயமா உங்களுக்கு ஞானம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் ஆனப்புறம் பார்த்தா என்னடா ஆச்சுன்னு ஒரே மஞ்சளா தெரிஞ்சது. சங்கமெல்லாம் மஞ்சளா தெரியுது. என்ன ஆச்சுன்னு, சங்கம் மஞ்சளா மாறிடுது அப்படிங்கிறடா இல்ல. என்ன சொல்ற, மஞ்ச காமால இவருக்கு வந்திருக்கு. இவருக்கு வந்தது அந்த மஞ்ச காமாலையினால அந்த சங்கமானது பீட்டங்கா அப்படின்ட்டான். ஆனால் அவனே புத்திசாலியா இருந்தா, ஏனப்பா 20 வருஷமா நான் பூஜை பண்ணிட்டே இருக்கேன், வெளுப்பாகத்தானே இருந்தது, இப்பவே மஞ்சள் ஆறதுக்கு காரணம் என்ன, என் கண்ணுல வேற ஒன்னும் தெரியலையே அப்படின்னு பாருன்னு. ஓஹோ, மஞ்ச காமால வந்ததுனால மஞ்சள் அவனுக்கு இன்னும் வெளுப்பா தெரியல, மஞ்சளா தான் தெரிகிறது. இருந்த போதிலும் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா, நான் வெளுப்பானத்தான் சங்கம்ங்கிறான். என் கண்ணெடுத்துல பாக்குறீரையா, அது மஞ்சளாக தானே இருக்குன்னு. மஞ்சளாக என் கண்ணு பார்த்தாலும் அந்த சங்கமானது வெளுப்பத்தான். அதே மாதிரி ஞானம் வந்திருக்கையானால் அதுக்கப்புறம் நம்ம லௌகிகமான விஷயங்கள்ல ஈடுபட்டு போதிலும் இது நிஜமானது இல்ல, இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கலாம். உங்க ஆத்துல ஒரு பெரியவர் இருக்கார். அவர் என்னடானார், கேரம் போர்டுல ரொம்ப பெரியவர், ஸ்டேட் லெவல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கார். சரி, ரொம்ப நல்லா தான் இருக்கு. அவர் ஒரு நாள் என்ன, தாத்தா விளையாட்டுக்கு வான்னு சொல்லி பேரன் கூப்பிட்டு இருக்கான். இப்ப அவர் என்ன பண்ணுவார், ஜெயிப்பாரா? ஜெயிச்சாருன்னு வச்சுங்களேன், எல்லாரும் போட்டான்னு வச்சுங்களேன், அந்த பேரன் அழ ஆரம்பிச்சு விடுவான், என்ன தோக்க வச்சுட்டியேன்னு. அதுக்காக என்ன பண்றான்னு, அவனுக்காக ஐயோ விழலையே, உங்காயெல்லாம் விழறதேன்னு சொல்லி பாக்குறார். ஏன் சுவாமினர், அவருக்கு தெரியும் நினைச்சா அத்தனை காயும் உள்ள போட்டுருவார். ஆனாலும் என்னடான்னார், அந்த பையனுக்காக தனக்கு வராத மாதிரி எப்படி விளையாடுறாரோ அதே போல உங்களுக்கு ஞானம் வந்த பிறகு நீங்க கவலையே பட வேண்டாம். இந்த விளையாட்டெல்லாம் நமக்கு பொய்யான விளையாட்டு,
நிஜமான விளையாட்டு இல்ல அப்படின்னு நன்னா தெரியும். மனசுல கவலைகள் வந்தா இந்த கவலைகள்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கறத நன்னா அறிந்து கொண்டிருக்கார். ஆகையால் ஞானம் வந்த பிறகு இதெல்லாம் நம்ம இழுக்கப்பட போறது இல்ல. ஞானம் வருவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆத்மா வேற புத்தி வேற அப்படிங்கறது நன்னா நினைச்சு பார்க்கணும். இதான் மனநம்னு சொல்றான். இந்த மனநமும் பண்ணினா நிம்மதியா சாஸ்வதமாக நம்ம உயிர் இருக்கிற பரியந்தம் அதுக்கப்புறமும் அந்த மோட்ச நிலையை இங்கேயே அனுபவிக்கலாம். இதுதான் மற்ற சாஸ்திரத்துக்கும் இதுக்கு வித்தியாசம். மீமாம்சா சாஸ்திரத்துல யாகம் பண்ணுங்கிறான். யாகம் பண்ணினா அப்பவே ஸ்வர்க்கம் இல்லை. உயிர்கள் இருந்துட்டு எத்தனை நாள் பிராணம் போடணுமோ அது வரைக்கும் இருந்து அந்த சமயம் பிராணம் போன பிறகு இந்த சரீரம் கீழே போய் லிங்க சரீரம் மட்டும் மனசு மட்டும் அங்கே போறது. ஆனா வேதாந்தத்துல என்ன புரிஞ்சுண்டானால் இங்கேயே இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம், இந்த சரீரத்திலேயே இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். ஆகையால் அது நம்ம பண்ணணுங்கிறார். தஸ்மாத் த்யக்தேன ஹஸ்தேன துல்லியம் சர்வம் விசேஷணம் அனாத்மத்வேன தஸ்மாத்ஞஹ முக்த சர்வ விசேஷணை. கீழே சொன்னதான நான் பண்றேன், நான் நடக்கிறேன், நான் யோஜனை பண்றேன், நான் சாப்பிடுறேன், நான் தூங்குறேன், இது சொன்ன இல்லையா அத்தனையும் போய்விடும். இதெல்லாம் புத்தி சரீரம் அவர்கள் பண்றதை தவிர நான் பண்றது இல்லைன்னு நிச்சயமா நீங்க இருப்பீள். அப்ப நமக்கு அந்த ஆனந்த அனுபவம் வரும். அப்படின்னு ஆனந்த அனுபவம் வராம இருக்கிறதுக்கு காரணங்கள் சொல்லி அதை நம்ம வருவதற்கு என்ன பிரயோஜனம் பண்ணணும்னு சொன்னார். இதையே இன்னும் 2-3 ஸ்லோகத்துல எடுத்து நமக்கு சொல்ல போற. இது அடுத்த சனிக்கிழமை நீங்க பார்ப்போம்.